வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பவி. நீண்ட இடைவெளிக்கு பின் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது வார்த்தைகளால் உங்களை மீண்டும் வசியப்படுத்த வந்திருக்கிறேன். தங்குவதற்கும் தூங்குவதற்கும் இடமில்லாமல் சாலையோரங்களில் படுத்திருக்கும் மக்கள் இருக்கும் இதே சென்னையில்தான் இந்த பெரிய கார்ப்பரேட் கட்டிடம் அமைந்துள்ளது. இந்த கட்டிடத்தை பார்த்து கொண்டே எனது வாயில் இருக்கும் சிகரெட் புகையை மேல் நோக்கி ஊதிக்கொண்டிருந்தேன். ஆங்காங்கே கழுத்தில் வண்ண வண்ண ஐடி கார்டுகள் போட்டு கூட்டமாக ஆண்களும் பெண்களும் சிரித்து பேசிக்கொண்டு சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார்கள். இந்த இரவு வேளையில் எப்படி இவ்வளவு மக்கள் கூட்டம் என்று கேள்வி தோன்றினால் அதற்கு பதில் நைட் ஷிஃப்ட் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்களை பார்த்து சிரித்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் ஷேர் செய்து கொண்டு நின்று இருந்தார்கள். இந்த ஐடி பார்க்கில் ஒரே ஒரு கடை. அங்கே ஜூஸ், ஸ்நாக்ஸ், டீ, காஃபி என அனைத்தும் கிடைக்கும். அனைவரும் இரவு பிரேக்கிற்கு வந்திருக்கிறார்கள். நான் அனைவரையும் பார்த்துவிட்டு ஒருவித சலிப்புடன் அந்த அலுவலகத்தையும் அதன் மேல் இருக்கும் நிலவினையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். நான் ஏர்போர்ட்டில் நின்று கொண்டிருந்த போது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன என்ற பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது திடீரென்ற ஒரு பெண்ணின் குரல், எஸ்கியூஸ் மீ டு யூ ஹேவ் எ லைட்டர் என்று கேட்க, எனது பாக்கெட்டுக்குள் கையை விட்டு லைட்டரை எடுத்து அந்த பெண்ணை பார்க்காமலே எனது வலது கையை நீட்டினேன். அந்த பெண் தேங்க்யூ என்று சொன்னவுடன் அவளை திரும்பி பார்த்தேன். அந்த நில ஒளியில் பிரகாசம் அவள் முகத்தை பட்டு ஒருவாறு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அழகினை காட்சியளித்தது. அவளது முக்கோண வடிவ முகத்தில் அவள் மீது போட்டிருந்த அளவான பவுண்டேஷன் மீது நில ஒளியில் பட்டு ஒரு வகையான வசியம் செய்யும் பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது. முகத்தில் சிறு சிறு முகப்பருக்கள் மேலும் அவளது மாநிற முக்கோண வடிவ முகத்திற்கு ஒரு படி அழகினை கூட்டியது. இரவினை எரித்து குலைத்து அவளது கண்மையில் சிறிதளவு காந்த துகள்களை கலந்திருப்பாள் போல யதார்த்தமான பெரிய கண்கள். இந்த கருவிழிகளில் கடவுளின் கலைநயத்தை எனது கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். அவளது செவ்விதழ்களுக்கு மத்தியில் சிறிய வெள்ளை நிற மெல்லிய எஸ்ஸி லைட் சிகரெட். அவளது லூஸ் ஹேர் ஸ்டைல் அவளுக்கு மிகவும் எடுப்பாக இருந்தது. அவளது காதில் சிறிய தங்க கம்மல். இறைவன் இசைத்த தென்றல் என்ற இன்னிசையின் காரணமாக முன்னும் பின்னும் ஆடியது. அவளிடம் இருந்த லைட்டரை வாங்கும்போது எனது விரல் மெல்ல அவளது கைகளை தொட்டவுடன் தொட்டான் சினிங்கிய இலை போல இதயம் ஏதேதோ செய்தது. வார்த்தைகள் இன்றி அவளை பார்த்து ஒரு புன்னகை பூத்தேன். அவளது நெற்றியில் இருந்த சிறிதளவு பொட்டினை வைத்து அவள் தமிழ் பெண்ணாக தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் புறப்பட தயாரானாள். இருதயத்தின் ஆசை செவிகளுக்குள் பாடலாக ஓடியது. நான் மை பிளஷர், உங்களை எங்கேயும் பார்த்திருக்கேன் என்று பிடித்த பெண்ணிடம் எப்படி பேச தொடங்குவது என்று தெரியாமல் அனைவரும் பயன்படுத்தும் அதே வாக்கியத்தை பயன்படுத்தினேன். அவள், நான் உங்க கேபிள்ல தான் வருவேன், ஒரு வாரமா உங்க கூட தான் வந்துகிட்டே இருக்க என்று அவள் சொன்னவுடன் சற்று எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, ஏன் கேபனா, நான் பார்த்ததே இல்லையே என்று அவளை ஆச்சரியத்துடன் கேட்க, அவள், ஆமா, நீங்க எப்பவுமே பாட்டு கேட்டுக்கிட்டே வருவீங்க, கார்ல ஃப்ரெண்ட்ல உட்காந்து வருவீங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டே இருப்பேன். நான், ஆமாங்க, எப்பவுமே அரை தூக்கத்துல இருக்கிறதுனால எதுவுமே கவனிக்க மாட்டேன் என்று அவளிடம் பேசி கொண்டிருந்தேன். அவள், ஆமா, என்ன அப்பளத்துல இருந்து பில்டிங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க, நான் பில்டிங்கை பார்க்க இலியனா மாதிரி இருக்கு, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னவுடன் மெல்ல தனது செவ்விதழ்களுக்குள் ஒளித்து வைத்திருந்த வெண் பற்களை காட்டினார். நான் ஐஎம் சூர்யா என்று எனது கையை கொடுத்தேன். அவள் ஐஎம் ஹேமா என்று அவள் மென்மையான கைகளை நீட்டினாள். இருவரும் அப்படியே நடந்து கொண்டே பேச ஆரம்பித்தோம். ஹேமா, நீங்க ஏன் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறீங்க என்று கேள்வியை கேட்டார். நான், நம்ம மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே தனியா இருக்கணும்னா ரொம்ப பயம். இந்த சொசைட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறோம். இங்க இருக்க எல்லாருமே இன்ஸ்டால ரீல்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு சுத்தமா அறிவே இல்லாத வீடியோஸ் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அறிவில்லாத கூட்டத்துக்கு கூட இருக்கிறது தனியா இருந்துக்கிட்டு போகலாம். இதுல இவங்களுக்குள்ளேயே போட்டி போறாம வேற இருக்கும். நம்ம மூளைக்கு நம்ம என்ன கொடுக்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்ம யோசிக்கவும் செய்வோம் என்று பேசிக்கொண்டே லிப்டில் இருக்கும் இடத்திற்கு வந்தோம். நான், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா ஹேமா என்று கேட்க, அவள், நான் இங்க ஜாயின் பண்ணி 2 வாரம் தான் ஆகுது. இங்க பாதி பேர் பார்க்குற பார்வையே சரியில்லை. இங்க சுத்துற பாதி பேர் வேற ஒருத்தரோட ஹஸ்பண்ட் மற்றும் ஒய்ஃபா தான் இருக்காங்க. இந்த நைட் ஷிஃப்ட் இப்படிதான் இருக்கும், நம்ம சொல்லவா வேணும், எல்லாம் அப்படிதான் என்று இருவரும் பேசிக்கொண்டே மேலே சென்றோம். அப்படியே நாட்களும் நன்றாக நகர்ந்தது.
இருவரும் ஒன்றாக சாப்பிட ஆரம்பித்தோம். சில மாதங்கள் கடந்தது. மெரினா கடற்கரையில் அதிகாலை 4 மணி வங்காள விரிகுடா கடல் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து காதுகளுக்குள் இனிமையான இசையை இசைத்தது. ஆங்காங்கே சிறிய அளவிலான காதலர்கள் அமர்ந்திருந்தார்கள். அதிகாலை வேலை என்பதால் பெரிதாக கூட்டம் இல்லை. நானும் ஹேமாவும் அருகருகே அமர்ந்திருந்தோம். தேய்பிறை நிலவின் ஒளி கடலின் அலைகளில் பட்டு எதிரொலித்தது. மனது குழப்பமாகவும் ஊச்சலோடவும் இருக்கும் போது கடற்கரையில் சிறிது நேரம் செலவிட்டால் ஒரு வகையான அமைதி உருவாகும். சல் 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 என்ற கடல் அலைகளின் ஓசை ஆன்மாவை சிலிர்க்க வைக்கும். கடல் காற்று, ஆங்காங்கே மின்னும் நட்சத்திரங்கள் அருகில் ஏமா. இத்தருணத்தில் வாழ்வது என்பது முதலாக உணர்ந்த தருணம். நான் ஹேமாவிடம் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்று அவளை பார்த்தேன். கடல் காற்று அவளது கூந்தலுடன் விளையாடி கொண்டிருந்தது. ஹேமா சொல்லு என்று தனது காலை மடக்கிக் கொண்டு அதில் தனது தலையை வைத்து பாய்ந்தவாறு என்னை பார்த்தாள். நான் ஒரு டைரக்டர், கதை கவிதையெல்லாம் எழுதுவேன். ஹேமா, நிஜமாதான் சொல்லுறியா? நான் ஆமா, எனக்கு பெரிய டைரக்டர் ஆகணும்னு தான் ஆசை. பட் நான் எங்க கதை எழுதுனாலும் என்ன பேன் பண்ணிடுவாங்க ஹேமா. ஏன் உன்னை பேன் பண்றாங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்க, நான் தெரியல, ஒரு நாவல் எழுதியிருக்கேன். எனக்கு மொத்தம் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அந்த நாவல் எழுதுனதுக்கு அப்புறம் என் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. எனக்கும் அவங்களுக்கும் இடையில் இருந்த இடைவெளி மெல்ல குறைய ஆரம்பித்தது. ஏமா, நாவல் எழுதுனதுக்கு ஏன் பிளாக் பண்றாங்க? அப்படி என்ன எழுதின என்று கேட்க, நான் ரொமான்டிக் நாவல் கொஞ்சம் அதிகமா எழுதுவேன் என்று அவளை பார்த்து ஒரு புன்னகை செய்தேன். ஹேமா, லவ் ஸ்டோரி மாதிரி யூஸ் பண்ணியான்னு கேட்டேன். தமிழ்ல அந்த மாதிரி ஒரு நாவல் யாரும் எழுதவும் இல்லை, எழுதவும் முடியாது. ஒரு மறைமுக அரசியலை ஓப்பனாக பேசியிருப்பேன். தமிழ் லிட்ரேச்சர்ல அந்த நாவல் ஒரு புரட்சியை உருவாக்கும் ஹேமா. ஓப்பனா அரசியல் பேசினா உன்னை அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் லாக் பண்ணதுக்கு சந்தோஷப்படு, கவலைப்படாத, ஒரு நாள் அந்த எல்லாம் மாறும். அப்ப எல்லாரும் உன் பின்னாடி வருவாங்க. நான் அந்த நாவல் அப்புறம் என்னோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுவுமே எழுதல. ஒரு எழுத்தாளனுக்கு கருத்து சுதந்திரத்தை இங்க பறிக்கிறாங்க என்று அவளிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது, ஏமா, ஐ எம் டிவர்ஸ் அண்ட் ஐ ஹாவ் 3 years old child என்று புலம்பிக் கொண்டிருந்தார். நான் அப்படியே அமைதியானேன். அப்படியே மெல்ல எழுந்தேன். ஹேமா, ஏன் எழுந்திருச்சிட்ட? உட்காரு என்று என் கையை பிடித்து அவள் அருகில் உட்கார வைத்தாள். ஹேமா, என்ன கோபமா என்று கேட்க, நாட பைத்தியம், பேன்குள்ள நண்டு போன மாதிரி இருந்தது, அதான் எழுந்தேன் என்று அவளை பார்த்து புன்னகை பூத்தேன். ஹேமா, என் மேல கோபம் இல்லையா? நான் இத முதல்லயே சொல்லி இருக்கணும் என்று சொல்ல, நான் அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். நீ சொன்னதால எதுவும் மாற போறதில்ல. ஆனா பார்க்க நீயே ஒரு குழந்தை மாதிரி இருக்க. உனக்கு ஒரு குழந்தைன்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல என்று சொன்னவுடன் சிரித்து கொண்டே என் தோளில் செல்லமாக தட்டினாள். ஹேமா ஒரு பொண்ணு. டிவோர்ஸ் ஆன அப்புறம் இந்த சொசைட்டி அவளை எப்படி பார்க்கும் தெரியுமா? என்னதான் நம்ம மாடர்ன் ஆனாலும் மாடர்ன் தாட்ஸ் யாருக்குமே இல்லை. பார்க்கறவங்க எல்லாம் ஏதோ குறை இருக்கிற மாதிரியே பார்ப்பாங்க. அதான் என் ஊர்ல இருந்து இங்க வந்துட்டேன். எனக்கு 19 வயசு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் ஒரு குடிகாரன். தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவான். நல்லா வசதியான இடம்னு அப்பா இல்லாததுனால எங்க அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் என்னை போட்டு அடிப்பான். அதுவும் இல்லாம என் கண்ணு முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட்டிட்டு வருவான் என்று சொல்லிக்கொண்டே அவளது கண்கள் கலங்கியது. அவளை அப்படியே எழுப்பி மெல்ல ஆறுதல் சொல்லி அவளது கன்னங்களில் கை வைத்து கண்களில் வடியும் கண்ணீரை எனது கட்டை விரலால் துடைத்துவிட்டு கடல் காற்றோடு விளையாடி கொண்டிருந்த அவளது கூந்தலை அவளுடைய காதுகளுக்கு பின்னால் தள்ளி அவளது உச்சந்தலையில் முத்தமிட்டு அன்பாக அரவணைத்து கடல் காற்றோடு இருவரும் கரைந்து போனோம். நான் ஐ எம் வித் யூ என்று அவளது உச்சந்தலையில் மீண்டும் முத்தமிட்டு அவளது தலைமுடியை கோதி கொடுத்து கொண்டிருந்தேன். இருவரும் எனது பைக்கில் ஏறி புறப்பட்டோம். என்னை பிடித்து கொண்டு அவளது திருமண வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். நான் பாவம் என்பதை தவிர வேறொன்றும் பேசவில்லை. தற்போது தனது குழந்தையை அவளுடைய அம்மா பார்த்து கொண்டு இருப்பதாக கூறினாள். அப்படியே பேசிக்கொண்டு அவளது வீட்டின் அருகே அவளை இறக்கிவிட்டேன். நான் எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட், கிளம்புறேன் என்று மீண்டும் அவளது நெற்றியில் முத்தமிட்டேன். ஹேமா, எங்க ஓடுற, நில்லு, சாப்பிட்டு போ என்று சொல்ல, நான் இன்னைக்கு லீவு தானே, எங்கேயாச்சும் நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. அதுவும் இல்லாம உன் ஃப்ரெண்டு வேற இருப்பா, நான் வந்தா ஏதாச்சும் தப்பா நினைப்பாங்கன்னு சொல்ல, ஹேமா அவ பாய் ஃப்ரெண்ட் கூட பாண்டிச்சேரி போயிட்டா, உள்ள வந்து சாப்பிட்டு போ என்று எனது பைக்கை ஓரமாக நிப்பாட்டி விட்டு அவளுடன் வீட்டிற்குள் நுழைந்தேன். அது ஒரு 2 BHK பெட்ரூம்.
சற்று பெரிதாக இருந்தது. நான் ஹாலில் இருந்த ஜேரில் அமர்ந்தேன். அவள் தனது உடைகளை மாற்றிவிட்டு நைட் ட்ரெஸ்ஸுக்கு மாறிவிட்டு கிச்சனுக்குள் சென்றாள். நானும் அவளுடன் சென்றேன். அவள் ஃப்ரிட்ஜில் இருந்த மாவினை எடுத்து தோசை ஊற்ற ஆரம்பித்தாள். நான் அங்கே சில பாத்திரங்கள் கழுவாமல் இருந்தது. உடனே அங்கே இருந்த பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தேன். ஹேமா, எதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் பாக்குற? பேசாம விடு என்று என்னை தடுக்க முன்வந்தாள். நான், ஹே, இதுல என்ன இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ தோசை ஊத்துற வேலையை மட்டும் பாரு என்று. ஹேமா, ஆமா, நீங்க பெரிய ரைட்டர் சொன்னீங்க, கவிதையெல்லாம் எழுதுவியா அப்படின்னு கேட்டா. நான் அதெல்லாம் நிறைய எழுதியிருக்கேன் என்று. தோசை மீது எண்ணெயை ஊற்றிக்கொண்டே ராதா, எங்க ஒரு கவிதை சொல்லு பாப்போம் என்று சொல்ல குழாயை அடைத்துவிட்டு அவளை பார்த்தேன். அவளது கண்களை பார்த்து கொண்டே கண் இமைக்காமல், நான் இது என்னுடைய எக்ஸ் லவருக்கு சொன்ன கவிதை. ஜென்மம் என்பது உண்மையெனில் நான் உன் தாயாக பிறக்க விருப்பம், உன்னை என் கருவறையில் வைத்து காதல் செய்ய என்று சொன்னேன். ஹேமா, ஹே செம்மப்பா, இப்படி கவிதை சொல்லியுமா அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிட்டா? நான் கவிதை சொன்னா மட்டும் போதுமா, காசு இருந்தாதான் எல்லாமே. அந்த பொண்ணு வீட்டுல ரொம்ப ஜாதி பணவெறி பிடிச்சவங்க, பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவா என்று சொன்னேன். ஹேமா, அந்த பொண்ணு வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாளா என்று கேட்க, நான் இல்ல, இது வரைக்கும் எதுவுமே சொல்லல, வீட்டுக்கு ரொம்ப பயந்த பொண்ணு என்று மீண்டும் பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தேன். ஹேமா, அவ்வளவு பயந்த பெண்ணாக இருந்தா ஏன் லவ் பண்ணணும்? டோன்ட் பி லைட் பை அவுட்வர்ட்ஸ் லவ், தட் வாட் கைண்ட் ஆஃப் லவ் யூ ஹோல்ட்ஸ் இன் யுவர் ஹார்ட் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே எனது சட்டையில் 2 பட்டன்களை கழட்டினேன். எனது மார்பில் அவளது பெயரை பச்சை குத்தி வைத்திருப்பதை ஹேமாவிடம் காண்பித்தேன். ஹேமா, பைத்தியமடா நீ, அவ்வளவு லவ் பண்ணியா என்று கேட்டாள். நான் ரொம்ப, ஆனா பிரேக்கப் பண்ணது நான் தான். வீட்லயும் சொல்ல மாட்டேன்னு சொன்னா, வீட்டை விட்டு வரவும் மாட்டேன்னு சொன்னா. கடைசியா கால் பண்ணப்போ, நீ பிரேக்கப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க, அவ்வளவு கேரிங்கா என்ன பாத்துக்கிறாரு அப்படி இப்படின்னு சொன்னான். எப்படியோ நல்லா இருந்தா சரிதான்னு விட்டுட்டேன். அவள் 3வதாக ஒரு தோசையை சதுர வடிவில் நான் ஸ்டிக் தடாவில் ஊற்றினேன். மேலே எக்ஸாஸ்ட் ஓடிக்கொண்டிருந்தது. ஹேமா, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தான் கேரிங் எல்லாம். கண்டிப்பா இவ்வளவு நகை போடுறேன்னு அந்த பொண்ணு வீட்டுல சொன்னதுனாலதான் அவன் கல்யாணத்துக்கே ஓகே சொல்லியிருப்பான். நீ ஏண்டா ஃபீல் பண்ணுற, விடு. உன்ன மாதிரி எல்லாம் இந்த உலகத்துல ஒருத்தனும் கிடைக்க மாட்டான், இது அவளுக்கு தெரியும், ஒரு நாள் நல்லா புரியும். ஹேமா உடனே, ஆமா, நீ என்ன மாதிரி கதையெல்லாம் எழுதுவ? நான் மோஸ்ட்லி ரொமான்டிக் கதை தான் எழுதினேன். ஒரு கதையை அனுப்புற படி என்று ஒரு கதையை அவளுக்கு அனுப்பினேன். இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டு முடித்தோம். அவளிடம் விடை பெறுவதாக கூறினேன். அவள் என்னை சிறிது நேரம் இருக்குமாறு கெஞ்சினாள். அப்படியே எனது மடியில் தலை சாய்த்து கதையை படிக்க ஆரம்பித்தாள். அவள் சுவாசமும் இதய துடிப்பும் அதிகரிப்பதை கவனித்தேன். அவள் கண்கள் எனது கண்களை பார்த்தது. அவளது கரிவிழிகளை சூழ்ந்திருந்ததால் எங்களால் அதற்கு மேல் காத்திருக்காமல் நாங்கள் ஆரம்பிக்க, அவளிடம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்டேன். அவள் தயங்கினாள். எனக்கு அது மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் என் கூட பிறந்த தம்பி என்னை ஆட்டி வைக்க தொடங்கினான். அவனை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏனென்றால் அவனுக்கு பசி எடுத்து விட்டது. அவளிடம் என் தம்பி நிலைமையை சொல்லி சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அவள் முடியாது என்று சொல்லிவிட்டாள். இவனும் அடங்காமல் இருந்ததால் அவள் முன்னாடியே என் தம்பியை தூக்கி வைத்து அடிக்க தொடங்கினேன். அவள் முதலில் சற்று அமைதியாகவே இருந்தாள். நான் என் பெரிய தம்பி மண்டையில அடிச்ச அடியில அவன் வாந்தியே எடுத்து விட்டான். பொழுதும் என் கோபம் தீரவில்லை. திரும்ப அடிக்க போகையில், வேண்டாம் ப்ளீஸ், அவனை எதுக்கு அடிக்கிறீங்க? அவனுக்கு சாப்பாடு தானே, நான் தரேன் என்று என் தம்பியை கையில் தூக்கி முத்தம் கொடுத்தாள். அவள் வாசனை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. பிறகு அவன் தம்பிக்கு முதலில் தயிர் சாதம் கொடுத்தாள். அவன் கோபம் அடைந்தான். இதுக்குதான் இவ்வளவு தூரம் வந்தனா? எனக்கு பீஸோட பிரியாணி தான் வேண்டும் என்று சொல்ல அவள் கொஞ்சம் தயங்கிக் கொண்டே பரிமாறினாள். பிறகு கொஞ்ச நேரத்தில் கிச்சன்ல ஊத்தி வைத்திருந்த குழிப்பணியாரம் ஞாபகம் வந்தது. உடனே அவனிடம், இப்ப எனக்கு பசிக்குது, நீ அந்த கம்பிய வச்சு குழிப்பணியாரத்தை நோண்டி எடுத்து கொடுக்கறியான்னு கேட்க, அவனும் கம்பிய வச்சு குழிப்பணியாரத்தை நோண்டி எடுத்தான். ஆனால் அது சரியாக வரவில்லை. அவள் கோபமாக, என்னைய கொஞ்சம் விட்டு வேகமா எடுடா, அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கும் என்று சொல்ல அவனும் அதே மாதிரி பண்ணான். பிறகு இருவரும் பணியாரம் கூட ஒயிட் கலர் தேங்காய் சட்னியை சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட். அவன் தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். வயிறு ஃபுல்லா இருந்தது. ஹேமா அவள் தம்பியிடம் போதுமாடா சாப்பாடு என்று கேட்க, அவன் ஃபுல்லா சாப்பிட்டதுனால நல்லா வயிறு பெருசா இருந்தது. இருவரும் நன்றாக சாப்பிட்டு முடித்து ஒரு குட்டி தூக்கம் போட்டாங்க.
காலம் பல சோதனைகளை கொடுத்தாலும் சூர்யாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மரியாதையுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கையை முன்னெடுத்தனர். சில மாதங்களுக்கு பிறகு இருவரும் குடும்பத்தினர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார்கள். ஹேமாவின் குழந்தையையும் சூர்யா தனது சொந்த குழந்தையைப் போலவே அன்புடன் ஏற்றுக்கொண்டார். உண்மையான காதல் என்பது ஒருவரின் கடந்த காலத்தை விசாரிப்பதல்ல, அவர்களின் நிகழ்கால வழியை புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் அவர்களுக்கு துணையாக நிற்பதுதான். ஒருவரின் தோல்வியடைந்த திருமணம், விவாகரத்து அல்லது கடந்த கால காயங்கள் அவர்களின் மதிப்பை தீர்மானிக்காது. மரியாதை, நம்பிக்கை, பொறுப்பு மற்றும் அன்பு இருக்கும் இடத்தில் வாழ்க்கை மீண்டும் மலரும். மனிதர்களை அவர்களின் கடந்த காலத்தால் அல்ல, அவர்களின் குணத்தாலும் மனத்தாலும் மதிக்க கற்றுக்கொள்வோம். இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே.